இன்றைக்கு நான் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாபம் நமக்கு இல்லை, ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன். அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்குமானால் நான் சொல்கிறேன், எவ்வளோ வெள்ளி பொண்ணை வச்சு என்னவெல்லாம் ட்ரை பண்ணாலும், உலகத்தில் இருக்கிறவன் எவ்வளவெல்லாம் ட்ரை பண்ணாலும் நம்ம சபிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய சக்திகள், ராஜாக்கள் தங்களுடைய வெள்ளி பொண்ணையெல்லாம் உபயோகப்படுத்தினாலும் சரி, பெரிய சபிக்கிற எக்ஸ்பர்ட் வந்து நின்று சபிக்க முற்பட்டாலும் சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மீது சாபத்தை ஏற்றுவது என்று முடியாத ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்றை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் பாலந்தேனோடு ஒரு தேசத்தை கொண்டு போகிற வழியில் அந்த வனாந்தரத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது, அங்கே பாலாக் என்கிற ஒரு ராஜா இவர்கள் வருகிறதை கண்டு அவன் பார்த்து பயந்து போனான். பாருங்க, இது பெரும் ஜனக்கூட்டமாக இருக்குது. அவன் ஒரு ராஜா, அவன் வந்து பயந்து போய் ஒரு சபிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தனை கூப்பிடுறான். பீலையாம் என்கிற சபிக்கிற எக்ஸ்பர்ட் ஒருத்தனை பிடிக்கிறான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார் பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பீலையாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். இவ்வளோ விருந்தெல்லாம் பண்ணி ஆடு மாடுகள்லாம் அடித்து இதெல்லாம் சாப்பிட்டு போட்டு இவர் ஆசீர்வதிக்கிறாரு. சபிக்கும்படி உம்மை அழைத்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது சபிக்கணும். பாருங்க, அவ்வளோதான், எப்படியாவது சபிச்சிடணும். ஏன்னா சாபம் வந்து ரியல். எப்படி ஆசீர்வாதம் ரியலோ அதே போல சாபமும் ரியல். பாருங்க, அப்போ வாசிப்போம் தொடர்ந்து. வேறொரு இடத்துக்கு போய் சபிக்க சொல்கிறான். 14ஆம் வசனம், 23:14. அவன் பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பிமின் வெளியில் அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலிட்டான். மறுபடியும் கொண்டு போய் 7 பலிபீடம், 7 ஆட்டுக்கடா, 7 காளையெல்லாம் பலியிட்டு, அப்பொழுது பீலையாம் பாலாகை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பீலையாமை சந்தித்து அவன் வாயில வசனத்தை அருளி, நீ பாலாகனிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும், அதுக்காக தான் வாசிக்கிறேன். அவனிடத்திலிருந்து அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோட கூட தன்னுடைய சர்வாங்க தகனபடியில் நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனை எனக்கு செவிகொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த வசனங்கள் எத்தனை பேர் அடிக்கடி கோட் பண்ண கேட்டிருக்கிறீங்க? இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குதுன்னு கவனிக்கணும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வச்சது தான். அவர் பொய் சொல்கிறவர் அல்லன்ற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது தான் சொல்லப்பட்டிருக்குது. பொய் சொல்ல, இது எத்தனை தடவை நான் கோட் பண்ணி கேட்டிருக்கேன், என் வாழ்நாள் முழுக்க கேட்டிருக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் தான் சொல்லி எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் விளங்குச்சு. பாருங்கள், நான் ஒரு பிரசங்கியர் ஆகி இதிலெல்லாம் கொஞ்சம் ஆழமாக வந்த பிறகு தான் எனக்கு அது விளங்குச்சு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லங்கிறது நல்லா தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும் அங்கங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனால் எதை பற்றி சொல்லியிருக்குது? ஜென்ரலாக இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி. ஆசீர்வாதம் என்கிறது ஒரு சத்தியம், அது பொய் அல்ல. தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லிட்டார் ஆசீர்வாதம், அதை மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்புங்கள். உங்கள் மேலே என்ன இருக்குன்றதை தயவு செய்து நம்புங்கள். அதை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யாக்கோபை பார்க்கும்போது, இஸ்ரவேலை பார்க்கும்போது கர்த்தர் குற்றம் உள்ளவர்களாக பாவிகளாக பார்க்கலன்றான். அவர்களை சபிக்கிறதுக்கு அவர்கள்ட்ட எந்த குறையும் கர்த்தர் காணலை. அவர்களை இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களாக தேவன் காண்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்கே அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் அந்த நிலக்காலில் பூசப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். அப்படி தான் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம்,
இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். அவர்களை பார்க்கும்போது அவருடைய குற்றம் தேவனுக்கு முன்பாக தெரிகிறதில்லை. அவங்கள சபிக்கிறதுக்கு ஏதாவது குற்றம் தெரியணும், அவங்க மேலே தப்பு ஏதாவது தெரியணும். தப்பே தெரியலன்றான். யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகி கர்த்தர் அவர்களுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க எல்லாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட தேவ ஜனம் பாருங்க. இதெல்லாம் அறிந்து கொண்டால் ஜெய கம்பீரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்கன்றான். பலன் சாதாரண பலன் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகம் தெரியல, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான, நல்ல கவனிங்க, மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்றான், நான் எக்ஸ்பர்ட்டுப்பா, நான் இங்கே வேலை செய்யாதது. இந்த ஜனங்களுக்கு எதிராக அது வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் பொய்யுரையாத இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் இவர்கள் மேலே ஒரு குற்றத்தையும் காண்கிறதில்லை, ஒரு அக்கிரமத்தையும் காண்கிறதில்லை. அவர்களை ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களாக காண்கிறார். இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. சொப்பனம் காணணுமா? இந்த மாதிரி ஏதாவது சொப்பனம் காணுங்க. துஷ்ட சிங்கம் போல எழுந்து விரோதிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் குடித்து எந்திரிச்சு வெற்றியோடு திரும்புகிற ஒரு சிங்கம் போல உங்களை காண்கிற வரை இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். நாய் துரைச்சது, பூனை துரத்துது, பாம்பு துரத்துது, இந்த தரிசனம்லாம் வர்ற வரைக்கும் உருப்படுறது வழி இல்லைன்னு அர்த்தம். அந்த தரிசனம்லாம் வரக்கூடாது. எந்த தரிசனம் வரணும்? சிங்கம் போல நான் எழுகிறதை குறித்த ஒரு தரிசனம். காண்டாமிருகத்து ஒத்த பலன் எனக்கு உண்டாக இருக்கிறது என்பது குறித்த தரிசனம். என்னிலே கர்த்தர் குற்றங்களை காண்பதில்லை, குறைகளை காண்கிறதில்லை. என்னை மீட்கப்பட்டவனாய் காண்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காண்கிறார். என்னை எப்படி கர்த்தர் காண்கிறார் என்பதை குறித்த ஒரு தரிசனம். நான் இந்த பூமியின் தூளை போல இருக்கிறேன், வானத்து நட்சத்திரத்தை போல என்ற சந்ததி பெருகி இருக்கும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, இல்லை 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 என்று உறுதியாய் நம்புகிறவர அப்படிப்பட்ட ஒரு தியானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாது. இது முடியலன்னு சொல்லி மூணாவது இடத்துக்கு கொண்டு போகிறான். மூணாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கிருந்தாவது சபிக்கிறியான்னு சொல்லி கொண்டு போகிறான். அதை பற்றிலாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அங்கேயும் இருந்து அற்புதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக அவன் சொல்கிறான். இந்த ஜனம் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்லி இவர்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். அப்போ பாருங்க, தேவன் பொய்யுரையாத தேவன். அவர் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தைகளை யாரும் மாற்றவே முடியாது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் வைத்து அறைந்தபோது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் சாபத்தை எல்லாம் வைத்து அவர் மீது கூறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது சாபமெல்லாம் வைக்கப்பட்டது. எப்படி வைக்கப்பட்டது? உலகத்தின் சாபத்தை எல்லாம் தேவன் அவர் மீது கூறிவிட்டார். அவர் நமக்காக சபிக்கப்பட்டார். லிட்டரலா சபிக்கப்பட்டார். சாபம் அவர் மீது கூறப்பட்டது. இந்த சாபத்தை எல்லாம் சுமக்கிறோம். எப்படி சாபத்தை வச்சார் நினைக்கிறீங்க? மூட்டையில் தூக்கிட்டு வந்து வச்சாங்க? இல்லை, வார்த்தையில் வச்சார். அந்த உலகத்தின் சாபங்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து மீது தேவன் அங்கே வைத்தார். அங்கே சாபத்தை வைத்தவர் இங்கே திரும்பி என்னத்தை வைத்தார்? ஆசீர்வாதத்தை வைத்தார். யார் மீது? உங்கள் மீதும் என் மீதும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இது யார் வச்சிருக்கிறது? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தின் எந்த சபிக்கிற மந்திரவாதியும் பில்லி சூனியம் பண்ணுகிறவனும் இந்த மாதிரி மாய வித்தைக்காரனும் ஒன்றும் செய்யவே முடியாது என்பது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற விஷயம். அப்போ நான் கேட்குறேன் உங்களை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, சபிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வசனங்கள் எப்படி நமக்கு பொருந்தும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை என்று சொல்லியிருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இல்லை. மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் அது நடக்காது, ஒன்றும் பிரயோஜனமே
கிடையாதுன்னு சொல்லிடுது. இது நமக்கு எப்படி பொருந்தும்? எப்படி பொருந்தும் சொன்னால் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக சாபமானார், அதனால் இந்த மந்திரவாதம் பில்லி சூனியெல்லாம் இங்கே வேலை செய்யவே செய்யாது. அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி? சிலருக்கு பாருங்கள், இன்னும் அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, நான் அவ்வளோ நல்லவன் இல்லையா? நான் கேட்குறது, யார் தான் நல்லது உலகத்தில்? நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லைங்க. யார் தான் பர்ஃபெக்ட்டு? அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேயா? யார் தான் மிஸ்டேக் பண்ணல? அதனால தான் நினைக்கிறேன் சாபம் என் மேலே வந்துருச்சுன்னு. அங்கே தான் நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். அங்கே தான் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த உலகத்தில் யாரும் நல்லவர் இல்லை, மிஸ்டேக் பண்ணாத ஆள் இல்லை, யாரும் பரிபூர்ணர் கிடையாது. ஆனால் அதுக்காக நாம் சபிக்கப்படுறோன்றது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னால், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத பரிபூர்ணர் ஒருவர், எந்த பாவமும் செய்யாத ஒருவர் சாபத்தை சுமந்தார். ஏன்னு சொன்னால், எல்லா மிஸ்டேக்கும் பண்ணி எல்லா பாவம் செஞ்ச நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கீங்களா? அப்போ அவர் சபிக்கப்பட்டார்னு சொன்னால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னேன்னா அது என்ன பண்ணுச்சு? வாஸ்தவம் இல்லையா? 12வது அதிகாரத்தில் சொல்கிறார் ஆசீர்வாதத்தை. ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவன் வெள்ளியும் பொண்ணும் உள்ள ஆடு மாடுகளுடைய சீமானாய் இருந்தான்னு பார்த்துக்கிறோம். லோத்தும் அவன் கூட இருந்தான். அவனுக்கும் இவனுக்கும் சேர்ந்து இருந்த சொத்துக்களை இந்த பூமி கூட தாங்க முடியாமல் இருந்தது. அத்தனை 1000 ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்க இடம் இல்லாமல் அவ்வளவு நிறைந்திருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ கைக்கும் வாய்க்குங்கிற வாழ்க்கைக்கு எங்கே இடம்? ஹலோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இங்கே இடம் கிடையாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷன் பாருங்கள், அவன் மேலே ஆசீர்வாதத்தை கூர்னதுனால அவன் பெரிய சீமானானான். ஆசீர்வாதத்தை சொன்னதுனால அவன் வெள்ளி பொண்ணையுடைய பெரிய சீமானானான். பூமியே தாங்க முடியல, அவ்வளோ சொத்துக்கள் அவனுக்கு, அவ்வளோ காரியம் இருந்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், வெறும் நம்முடைய உழைப்பால், நம்முடைய வேர்வையால், நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவினாலே நாம் சம்பாதிக்கிறதல்ல, அதனால நாம் சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு மேலே ஒன்று நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதுங்க விஷயம். வெறும் உழைப்பை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வேர்வையை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது. உங்களுடைய பல மணி நேர பாடுகளை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது. உங்களுடைய எல்லா அந்த பூமியில் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியை காட்டிலும் இன்னொன்று உங்களுக்கு கூட இருக்கிறது. அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. காலையில் எந்திரிச்சு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் பாரத்தோடு போகிறாங்க, ஏன் கவலையோடு போகிறாங்க, ஏன் போகிறதே வெறுப்போடு போகிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தாங்க தான் இருக்கிறாங்க. இந்த 2 கை தான் இருக்குது, 2 கால் தான் இருக்குது, இந்த அறிவு தான் இருக்குது, இந்த மூளை தான் இருக்குது, இதை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். நான் சொல்லுகிறேன், நான் எந்திரிச்சு போகும்போது சந்தோஷத்தோடு போகிறேன். ஏன்னா எனக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்னிலே இருக்கிறது. என் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை நான் அதை பெற்றிருக்கிறேன். அதன் பெயர் ஆசீர்வாதம். அது வேலை செய்துங்க. ஆமாம், நான் வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு. ஆனால் அதை காட்டிலும் ஆசீர்வாதம், நான் வேலை செய்து சம்பாதிக்கிறதை காட்டிலும் ஆசீர்வாதம் எனக்கு சம்பாதித்து தர்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இருக்கீங்களா? அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், அதை அங்கீகரியுங்கள். அப்போ வேலை செய்யும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் தான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் கூட துணை செய்யுது. அப்போ நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. போய் கடையை திறக்கும்போது என்ன பண்ணுறோம்? கையை வைக்கிறீங்க, ஆசீர்வாதம் கூட இருக்குது. ஆசீர்வாதம் உள்ள கடைக்குள்ளே நுழையுது. ஆசீர்வாதம் எல்லா வேலையும் செய்யுது. ஃபோன் எடுக்கிறீங்க, கால் பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் இருக்குது. ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஆசீர்வாதம் உங்கள் கூடயே வருகிறது. ஒரு முயற்சியில் இறங்குறீங்க, அங்கே ஆசீர்வாதம் உங்களோடைய கூட இருக்கிறது. இதை அங்கீகரியுங்கள். இந்த சாபம் இருக்குது, செய்வினை இருக்குது அதுன்னு சொல்கிற ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, போகும்போதே யாரோ செய்வினை வச்சுட்டாங்களாம், என்னமோ இருக்குதுன்றாரு, என்னமோ தகடுன்று இருக்குன்றாரு, அடுத்த செவ்வாய்க்கிழமை வர்றேங்கிறாரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இவன் படாத பாடுபட்டுட்டு இருப்பான். இவன் போய் கடையை திறக்கும் போது என்ன செய்வினையோ, என்ன இதோ, யாரு கண்டா இது என்ன பண்ணுமோ, இது திறந்தா கதை உளுந்துருமோ, செவுரு இடிஞ்சிருமோ, உள்ளே எல்லாம் சாமான்லாம் இருக்குதா, திருடு போயிடுச்சா, அப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா செய்வினை வச்சுருக்காங்கல்ல. அது பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு எல்லா அழிவையும் பிறப்பிக்கக்கூடிய அழிவுக்கு ஏதுவான ஒரு விசுவாசத்தை உள்ளத்தில் உண்டாக்குது. பயம்னா என்ன? அதுவும் ஒரு விசுவாசம்தான். நெகட்டிவ் விசுவாசம் எல்லா தீமைகளையும் பெற்று அனுபவிக்க
நேரிடுகிறது எதனால? பயத்தினால தான். யோபு அதனால தான் அதெல்லாம் அனுபவிச்சான். ஏன்னு சொன்னால் பயம் வந்து விசுவாசத்தை போல தான். விசுவாசம் எப்படி மலையில் பெயர்க்குதோ அதுபோல் பயம் என்ன பண்ணுது? மலைகளை உண்டாக்குது, மலை போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அப்போ என்ன ஒரு டிஸ்சர்வீஸ் பாருங்கள். ஒரு செய்வினை வச்சுட்டாங்க, தகடு இருக்குது, உனக்கு இது இவங்க இப்படி பண்ணிட்டாங்களாக்கும், உனக்கு மந்திரவாதம் பண்ணி உனக்கு மந்திரம் பண்ணியிருக்காங்களாக்கும், நான் வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து உனக்கு நான் இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வரேனாக்கும், நம்ம உபவாசம் ரொம்ப பார்க்கும், இப்படிலாம் சொல்ல முடியேன். இந்த அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கும் இதுக்கும் நடுவில் இவன் கடந்து படுற பாடு, இவன் காணுற சொப்பனங்கள், நாய் துரத்துறது, பூனை துரத்துறது, எலி துரத்துறது, பாம்பு துரத்துறது முதற்கொண்டு இவனுக்குள்ளே இருக்கிற பயம், இவனுடைய சந்தேகங்கள், அழிவுக்கு ஏதுவான சகல வித காரியங்களும் கட்டவிழ்க்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். அதனால தான் அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்? அதனால தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறதுக்கு அனுமதிக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து பேசுகிற ஆட்களை வந்து அனுமதிக்காதீர்கள். சொல்லாதீங்க பிரதர், அப்படி சொல்லாதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. யார் வச்சாலும் வச்சுட்டு போட்டோம், ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து மோட்டார் சைக்கிள் தூக்கிட்டு இங்கே வந்தீங்க, அதுக்காக ஒரு பைபிளை தூக்கிட்டு என் வீட்டில் வந்து நுழைஞ்சி இங்கே வந்து நின்றுருக்கீங்க. வேணாம், விடுங்க, அது கிடக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு எனக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்று தந்து இருக்கிறார். அது போதும், எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை சொல்லுங்கள். நிச்சயமாக இதை நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், என்னன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து முடித்ததை அதோட கூட இன்னும் அதிகமாக செய்ய வேணும் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இவரெல்லாம் சேர்ந்து. சிலர் பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைனா ஃபீலிங்ஸை நம்புகிறாங்க. அவர்கள் வந்து என்ன, இல்லை பிரதர், அவர் சொல்கிறது உண்மை இருக்கும் போல் இருக்குது பிரதர், காலையிலேருந்து அப்படியே நெஞ்சில் வந்து என்னமோ அழுத்துற மாதிரி இருக்குது பிரதர். அப்போ போங்க, ஃபீலிங் படி போங்க. இன்றைக்கி அழுத்துற மாதிரி இருக்கும், நாளைக்கு தலையில் உட்கார்ற மாதிரி இருக்கும், நாளைக்கு பெரட்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறது அதுக்கு? உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான். அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் சாபம் நீங்கினது, ஆசீர்வாதம் உங்களுடையது. இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வேறு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது, பயத்தை நீக்கும், அது எல்லா விதமான சந்தேகத்தை அது போக்கும், பலத்தை அது உண்டாக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஃபீலிங்கை நம்புறது அது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் சிலர் மற்றவங்க சொல்கிறத நம்புறது. இல்லை பிரதர், அவர் வந்தார், நல்ல பிரதர், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், இந்த மாதிரி அவர் வந்து கெடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ என்ன சொல்லிட்டு போனார்? ஜெபம் பண்ணும்போது 2 பேய் பார்த்தாராம். எத்தனை பேயை பார்த்தான்னா, ஊரில் எத்தனையோ பேய் இருக்குது, கடந்துட்டு போட்டோம். அத்தனை பேய் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஹலோ, 2 பேயை பார்த்தவரும் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறாருன்றதை சொல்லாமல் விட்டு போயிட்டாரு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து 2 பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவரும் உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன். ஹலோ, இது ஒரு பெரிய நற்செய்தியா? இது அப்படிப்பட்ட ஆள் தேவையே கிடையாது. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஞாயிற்றுக்கிழமை தவிர சொல்லிட்டு இருக்கேன். வந்து கேளுங்க. வந்து மறுபடியும் சொல்கிறேன், யாரையோ குற்றம் சொல்லணும்னு சொல்லலை, நான் சத்தியத்தை சொல்ல வேணும் என்று சொல்லுகிறேன். 2 பேய் இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதில் சால்வ் ஆகிடுது. அதாவது ஒன்றும் சால்வ் ஆகலை. சாவையும் பேயும் நோயும் ஜெயித்தவர் உள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே வெற்றி சிறந்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, இவங்க பெற்ற அனுபவங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. கலாத்தியர் 3:13-14 நம்புங்கள். கிறிஸ்து சாபமாகி சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம். அந்த பிரதர் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை, இந்த சிஸ்டர் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை. எந்த ஆசீர்வாதம்? அதை கரெக்டாக பிடிச்சிங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரகாம். அப்போ குறிப்பிட்ட அந்த ஆசீர்வாதம், வேறு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இந்த சாபத்தை உடைக்கிறது, இந்த பில்லி சூனிய கட்டுகளை அவுக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது தான் பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன? இதுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது என்று சொல்வது தான் பிரசங்கம். திருப்பங்க ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 8-ம் அதிகாரம் 4-ம் வசனம்.
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்கள், சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, பிசாசுகளை விரட்டுகிறார்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குறாங்க. இதுக்குன்னு போட்டு சாபத்தை உடைக்கிற ஆராதனை வச்சு நடத்திட்டு இல்லை அவங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, பிசாசுகள் ஓடுகின்றன, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போ பாருங்கள், சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். ஒரு மந்திரவாதி பாருங்கள், எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருந்தானா. எல்லாருக்கும் பெரிய வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க இருந்துட்டு, அவன் தான் பெரிய மந்திரவாதி, அவன் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணதினாலே அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் இவனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, அவன் பெரிய மந்திரவாதி. அவனை வச்சுக்கிட்டு உன் சாப கட்டுகளை உடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 4 செஷன் ஒன்று சொன்னாங்க. அவனுக்கு கிடையாது. அவன் வந்தான், எல்லாரை போல அவனும் விசுவாசித்தான். பிசாசின் கிரிகளை விட்டு ஒழிச்சிட்டு இவனும் பேசாமல் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய அவனுக்கு ஒரு கர்ஸ் பிரேக்கிங் சர்வீஸ் வைக்கணும் பிரதர். அவன் யார் சாதாரண நல்ல பிரதர், அவன் மந்திரவாதி. அதனால் அவனுக்கு ஒரு கர்ஸ் பிரேக்கிங் சர்வீஸ் வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்ஸ் பிரேக்கிங்லாம் கிடையாது. வந்தான், விசுவாசித்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், இயேசுவை பின்பற்றின கதை முடிஞ்சது. 19ஆம் அதிகாரத்துக்கு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். நல்ல கவனிங்க, மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அங்கே நிறைய இந்த மந்திரவாதம் பில்லிச்சூனியம் பண்ணுற ஆளுங்கள்லாம் நிறைய பொருள் இருக்காங்க. இதெல்லாம் நம்பிக்கை உள்ள மக்கள்லாம் அதிகம். பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணவர்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தார்கள்னு சொல்லியிருக்குது. மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர், கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லைங்க, நிறைய மந்திரவாதிகள், பில்லி சுனியெல்லாம் வைக்கிறவங்க, இந்த சபிக்கிறவங்க, இந்த சாபம் விடுறவங்க, செய்வினை வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இவர்களெல்லாம் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தேவை. பார்த்தான், கேட்டான், பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தார்கள். விசுவாசித்த பிறகு இந்த புஸ்தகம்லாம் இனிமேல் என்னத்துக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது எதுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க? இந்த பிசாசு ஒரு பிரச்சனையாக இருந்தது, இந்த பிசாசை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பிசாசு எழுதின புஸ்தகத்தை வாங்கி வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. பிசாசு பெரிய பொய்யன், அவனை விரட்டுறதுக்கு பிசாசு அவன் எழுதின புஸ்தகத்தை வாங்கி வச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் உள்ளே வர்றதுக்கு தான் வழி ஆகிடும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ப வேணும். அதெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சார்கள். 50,000 வெள்ளிக்காசு. அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய காசு பாருங்கள். அது அவ்வளவு ஏராளமான விலையேறப்பெற்ற டாக்குமெண்ட்ஸ், புத்தக சுருள்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாயவித்தை பண்ணுறதெல்லாம் எப்படி, இந்த மந்திரவாதம் பண்ணுறது எப்படி, இந்த பில்லி சூனியம் பண்ணுறது எப்படி, அது பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கி வேண்டான்னு தூக்கி எரிஞ்சு போட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் சர்வீஸ், இதுக்கு ஒரு பெரிய இந்த சர்வீஸ் எல்லாம் வைக்கல, சாபத்தை உடைக்கிற சர்வீஸ் எல்லாம் ஒன்றும் வைக்கல. தூக்கி எரிஞ்சு போட்டு எல்லோரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்துவிட்டார். அடுத்த வசனம் பாருங்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. என்ன விருத்தி அடைந்தது? கர்த்தருடைய வசனம். வசனம் எல்லாத்தையும் மேற்கொண்டுருங்க. வசனம் எல்லாவற்றையும், வசனம் நோய்களை மேற்கொள்ளும், வசனம் தரித்திரத்தை மேற்கொள்ளும், வசனம் பயத்தை மேற்கொள்ளும், வசனம் சந்தேகத்தை மேற்கொள்ளும், வசனம் எல்லா விதமான தீமைகளையும் மேற்கொள்ளும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் மேற்கொள்ளும். வசனம் எல்லாத்தையும் மேற்கொள்ளும், எல்லாத்தையும் மேற்கொள்ளும் வசனம்.